கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி அடியானுக்கும் வாய்ப்பளித்து தருணத்தை கொடுக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சுருக்க செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரைக்கும். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரைக்கும். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு கர்த்தர் யாவரையும் சமமாக நேசிக்கிறவர். கர்த்தர் யாவரையும் சமமாக நேசிக்கிறவர். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், எல்லா தலைவர்கள், எல்லா விசுவாசிகள், சபை மக்கள் யாருக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதனுடைய கிருபை. இப்படி உங்களுடைய ஜீவ வசனங்களை தியானிக்க முற்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு போதித்தரலும், பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை எங்கள் மத்தியிலே நீர் நடப்பித்து உங்களுடைய நாமத்தை நீர் மையப்படுத்தியர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாதி தேவனினால் எகிப்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சீனாய் வனாந்தரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீனாய் மலை வனாந்தரத்திலே அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். என்றைக்கு நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்தீர்களோ அந்த நாளை நினைவு கூர்ந்து, அந்த நாளிலே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய தலைமுறை தோறும் வருடமாக ஒவ்வொரு வருடமும் அந்த குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதன் பிரகாரமாக அந்த அவர்கள் புறப்பட்டு அந்த சீனாய் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்த அந்த 2வது வருடத்தின் முதல் மாதத்திலே கர்த்தர் அவர்களை குறித்து மோசேயிடம் சொன்னார், நீங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் எகிப்திலே அந்த 10வது வாதை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசே தீர்க்கதரிசியின் மூலமாக கட்டளை கொடுத்து, நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு வயது ஆட்டுக்குட்டியை சாப்பிடுவதற்கான எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை உங்களுடைய வீட்டு வாசல் நிலைகளிலே நீங்கள் பூச வேண்டும் என்று குறிப்பிட்டு, அதன் தலை முதலான எல்லா மாம்சத்தையும் நீங்கள் அன்று இரவே அதை சுட்டு சாப்பிட வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் தடி கையில பிடித்து கொண்டும் அவசரத்தோடு நீங்கள் புறப்பட இருக்கிற அந்த முறைமையிலே அந்த ஆட்டை நீங்கள் சாப்பிட்டு முடிக்க வேண்டும். அதில் எந்த ஒரு பொருளும் காலை வரைக்கும் மீதி வைத்திருக்க கூடாது. அதை சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். அதன் எலும்புகள் எதுவும் உடைக்கப்படக்கூடாது என்று இவ்விதமான கட்டளை கொடுத்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கூறினார். அவ்விதமாகவே அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர்களுக்கு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அதை கை கொண்டு தங்களுடைய வீடுகளின் கதவு
வாசல்களிலே, கதவு சட்டங்களிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசியிருந்தார்கள். ஆகவே அன்று அந்த சங்கார தூதன் கடந்து சென்ற போது கர்த்தர் அந்த எகிப்து தேசம் எங்கோ இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் எகிப்தியர் மத்தியிலேயும் கடந்து சென்ற போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்தபோது கர்த்தர் அவர்களை பத்திரப்படுத்தினார், பாதுகாத்தார். ஆனால் எகிப்தியருடைய வீடுகளில் அவருடைய முதல் பிறப்புகள், ஆடு மாடுகளின் முதல் பிறப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. ராஜாவின் முதல் மகன் மற்றும் ஆடு மாடுகளின் முதல் ஈற்றுகள், விதமாக அவருடைய வீடுகளிலே கூக்குரல், அழுகையும் கூக்குரலும் துக்கம் கொண்டாடுதலுமாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தியரிடம் சென்று தங்களுக்கு தேவையான எல்லா விலையேறப்பெற்ற பொருட்களையும், தங்கம், வெள்ளி மற்றும் எல்லா விதமான விலையுயர்ந்த வஸ்திரங்கள், பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் கேட்டு வாங்கினார்கள். அந்த எகிப்தியர்கள் இவர்களுக்கு மறுப்பு கூறாமல் இஸ்ரவேலர் விரும்பின எல்லா பொருட்களையும் கொடுத்தார்கள். விதமாக அன்று இரவு அவர்கள் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு இப்பொழுது இந்த சீனாய் வனாந்தரத்திலே இருக்கிற நாட்களிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் யாவரும் முதல் மாதத்தின் 14ஆம் தேதியிலே இந்த பஸ்காவை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதன் பிரகாரமாக அதை ஆசரிக்க வேண்டிய முறைமையின்படியே கர்த்தர் குறிப்பிட்ட எல்லா விதமான கட்டளைகளோடு அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சிலர் தங்களுடைய வீடுகளிலே ஏற்பட்ட தவிர்க்க முடியாத மரணத்தை நிமித்தமாக நெருங்கிய உறவினர்கள், அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை என்னும் பெற்றோர், சகோதர சகோதரிகள், இவ்விதமாக தவிர்க்க முடியாத மரணத்தின் நிமித்தமாக அந்த அவர்களுடைய உடம்பை அடக்கம் செய்ய வேண்டி இருந்தது. அது நிமித்தமாக அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகையிலே பங்கு கொள்ள அருகதையற்றவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த மோசேயையும் ஆரோனையும் அணுகி அவர்களிடம் கேட்டார்கள், விதமாக எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் அதற்கு என்ன விதிவிலக்கு, என்ன காரணம் கூறுகிறீர்கள் என்று அந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரவேலர் கேட்டார்கள். அப்பொழுது அந்த மோசே, கொஞ்சம் பொறுங்கள், நான் தேவனிடம் விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த மோசே கர்த்தரிடம் ஜெபித்து அதற்கான கர்த்தருடைய கட்டளையை கேட்டார். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இந்த அனுமதியைத்தான் இந்த எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 9 12 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். இந்த 9, 10 வசனங்களிலே கர்த்தர் இவ்விதமாக கூறுகின்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியார் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அந்த பிரேதத்தினால், அதாவது தங்களுடைய நெருங்கிய உறவினர்களின் மரணத்தின் நிமித்தமாக அவர்களை அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பின் நிமித்தமாக அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை. ஏனென்றால் ஏதேசம் 20 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் வனாந்தரத்திலே கூடியிருந்தார்கள். விதமான பெரிய ஜனக்கூட்டத்தை நிச்சயம் அவர்களால்
தவிர்க்க முடியாத விதமான சூழ்நிலை ஏற்படுவது அது சகஜம். ஆகவே இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை கொடுத்தார். நீங்களும் அந்த பஸ்கா பண்டிகையை புசிக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு காரணமும் காட்டி உங்களை பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதிலிருந்து உங்களை நிறுத்த முடியாது. உங்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கலாம் என்று கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் கூறினார். அவர்களுக்கான ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார். அவ்விதமாகவே 11, 12 வசனங்களிலே நாம் படிக்கும் போதும் அவர்களுக்கான ஒரு திட்டவட்டமான ஒரு ஒழுங்கை, ஒரு ஏற்பாட்டை அவர் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய சந்ததியாக கடைபிடிக்கும்படியாக கர்த்தர் இந்த கட்டளையை ஏற்படுத்துகின்றார். என்னவென்றால் 11, 12 வசனங்களிலே அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமையின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள் என்று கூறினார். ஆகவே இப்பொழுது அந்த 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க முடியாதவர்கள் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே ஆசரிக்கும்படியான ஒரு ஒழுங்கு அவர்களுக்கு கர்த்தரிடமிருந்து, கர்த்தர் அவர்களை நேசித்து அவர்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து அவர்களுக்கு விதமான ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம். பல காரியங்கள், பல சிக்கல்கள், பல விதமான போராட்டங்கள், வாழ்க்கையின் பல விதமான சூழ்நிலைகள் நம்மை பல விதமான விதத்திலே எந்த விதத்திலேயும் கர்த்தருடைய ஆராதனையிலேயோ கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களிலேயோ கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளிலேயோ மற்றும் எத்தனை விதமான ஒழுங்குகளிலேயோ நாம் சில வேளைகளிலே பங்கு கொள்ள அசௌகரியங்கள் மற்றும் தடங்கல்கள், தவிர்க்க முடியாத பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நாம் அதில் பங்கு கொள்ள இயலாதவர்களாக நாம காணப்படலாம். ஆனா கர்த்தரிடம் நாம் அந்த காரியங்களை எடுத்து சென்று கர்த்தருக்கு நாம் தெரிவித்து நாம் அவற்றை கர்த்தருடைய ஆலோசனை என்ன என்று நாம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கான ஒரு வழியை நிச்சயமாக கொடுக்கின்றார். இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நாட்களும் பஸ்கா பண்டிகையாகவே இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக அடிக்கப்பட்ட, குற்றமில்லாத, பாவம் செய்யாத ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த சிலுவையிலே தொங்கினார். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவர் மிகவும் சித்திரவதைப்படுத்தப்பட்டு காயங்களோடு எவ்வளவோ வேதனைகளோடு அந்த சிலுவையிலே அவர் பாடுபட்டு நம் பாவங்களை சுமந்து, நம் நோய்களை சுமந்து, நம் சாபங்களை சுமந்து, நம்முடைய துக்கங்களை சுமந்து, நம்முடைய வேதனைகளை சுமந்து மரணத்தின் மேல் வெற்றி பெற்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து சாத்தானின் மேலும் ஜெயம் பெற்று 3வது நாள் உயிரோடு எழும்பி இன்றும் அவர் ஜீவிக்கின்றார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் நமது உள்ளத்திலும் நமக்கு அருகாமையிலும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று இப்பொழுதும் நமது மத்தியிலே நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரலோக அரசாங்கம், பரலோக தேவதூதர்களின் சேனைகள் நம்மோடு கூட இருக்கின்றன. நம்முடைய ஆராதனை அவருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட விதமாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர் நமது மத்தியிலே வந்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் அவரை ஆராதிக்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பான இந்த வேத பகுதி நம் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், உற்சாகப்படுத்தட்டும். எவ்விதமான சூழ்நிலையா இருந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியாத ஒரு காரியம் அல்ல. நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நம்முடைய இயலாமைகளையும் நம்முடைய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளையும் கர்த்தர்
பொறுப்பேற்று அதற்கான ஒழுங்குகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி நம்மையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவாதி தேவனாக இருக்கின்றார். ஆகவே தான் நாம் இந்த சுருக்க செய்திக்கு யாவரையும் சமமாக நேசிக்கிற கர்த்தர் என்கிற அந்த தலைப்பிலே நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். அவ்விதமாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை இந்த நாளுக்காக அர்ப்பணிப்போம். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்துவாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் இந்த முக்கியமான இந்த பஸ்கா பண்டிகையை பற்றி ஆண்டவரே நீர் கூறியிருக்கிற விசேஷித்த விதமான இந்த கட்டளையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மீக ஜீவத்திலேயும் ஆண்டவரே இவற்றை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரை உம்மோடு நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரே நீதியும் நேர்மையுமான ஆண்டவரே ஒழுங்குகளை ஏற்படுத்தி தந்திருக்கிற அன்பின் தேவன், தேவாதி தேவன், பிதா குமார பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனாகிய ஒரே ஒரு தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை சபைகளை நீர் ஆசீர்வதியும். அதன் அதிகாரிகள், அதன் தலைவர்கள், அதன் ஊழியக்காரர்கள், குடும்பங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற வேலைகள், கையிட்டு செய்கிற அவருடைய வாழ்க்கையின் பிரயாசங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய வெற்றி மற்றும் இந்த நீட் மற்றும் படிப்புகள், மேற்படிப்புகள் சம்பந்தமான பரீட்சைகளிலே அவர்கள் நல்ல வெற்றி பெற்று ஆண்டவரே இந்தியாவின் பெரிய தலைவர்களாக எழும்ப, உலக திருச்சபையின் பெரிய தலைவர்களாக எழும்ப ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்களின் குழந்தைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய முயற்சிகள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய உழைப்பு எல்லாவற்றையும் நீர் அங்கீகரியும் ஆண்டவரே. நல்ல விதமாக அவர்கள் வெற்றி பெற்று நல்ல வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவரே, வரும் காலத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவிகள் கிடைக்க ஆண்டவரே, ஆசீர்வாதமான குடும்பங்களாக அவர்கள் வாழ, எல்லா குடும்பங்களிலும் புத்திர பாக்கியங்கள் உண்டாயிருக்க ஆண்டவரே, கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் மத்தியிலே சமாதான, அன்பு, ஐக்கியம், குடும்ப ஜெபம், உம்மை ஆராதிக்கும் வேலைகள், உமக்காக வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தும் அனுபவம் உடைய குடும்பங்களாக ஜீவிக்க நீர் கிருபை செய்யும். வயதிவர்களாக இருக்கிற சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை உண்மை தங்களுடைய ஆண்டவரை ரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் அந்த ஜீவ கிரீடத்தை அணிந்து கொள்ளும் தகுதியும் உள்ளவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனையின் எல்லா சபைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் இருக்கிற சபைகளை நீர் ஆசீர்வதியும். உலக முழுவதிலும் உள்ள தேசங்களிலே இந்த சபை வளரட்டும், பரவட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மையப்படட்டும். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்து உங்களுடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள் இருப்பின் அவருடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, 1 பேதுரு 2:24 நீர் சொல்லியிருக்கிற பிரகாரமாக, வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரமாக உடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாக்கப்பட்டு விட்டோம் என்று நீர் குறிப்பிட்டிருக்கிறீர். அதை நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீர சுகத்தை பற்றி நீர் குறிப்பிட்டிருக்கிறீர். நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீர் புதுப்பியும். உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே 666 முத்திரையை பெறாதவர்களாக ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திலே காணப்படத்தக்கதாக, அந்த ஜீவ கிரீடத்தை பெற தகுதியுள்ளவர்களாக வாழத்தக்கதாக, சின்ன குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்பட ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரித்தாகட்டும். இவை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.